இப்ப சமீப காலமா இந்த ஏடிஎம் கார்டுல 4 நம்பர சொல்லுங்க. பின்னாடி இருக்கிற 6 டிஜிட்ட சொல்லுங்க. 3 டிஜிட்ட சொல்லுங்க. சிவிவி நம்பர சொல்றேன். இந்த மாரி நம்பர சொல்லுங்க. நாங்க வந்து பேங்க்ல இருந்து கால் பண்றோம். அப்படின்னு சொல்லிட்டு பல பேரு, முக்கியமா இந்த வடக்கு சைடுல இருந்து திருட்டு பயலுக நம்ம கிட்ட இருந்து காச அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த மாரி யாராச்சும் பேங்க்ல இருந்து கால் பண்ணாங்கன்னா, இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. பேங்க்ல இருந்து யாரும் உங்கள்ட்ட ஓடிபி, சிவி அதான் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கவர்ன்மெண்ட் சைடுல இருந்து ஏகப்பட்ட அவேர்னஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா இவனுங்க பேசுற ஸ்லாங்கே ஒரு மாரி இருக்கும். அதனால நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஏகப்பட்ட காசு இவனுங்க அடிச்சிட்டானுங்க. ஆனா இப்ப இந்த ஏடிஎம் கார்டுல இருந்து காசு அடிக்கிற மாரி இப்போ இன்னொரு புதுவிதமான திருட்ட வந்து ஆரம்பிச்சிருக்கானுங்க. இந்த வடக்கு நண்பர்கள் தான் சொல்லலாம். நம்ம ஏ டு டி ப்ரோ சொல்ற மாரி. இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன யூஸ் பண்றோமோ இல்லையோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போணும்னா, நம்ம வந்து இந்த ஓலா, யூபர், அதுக்கப்புறம் இந்த ராபிடோ, இந்த பெங்களூர் சைடுலலாம் ராபிடோ ஜாஸ்தி. ராபிடோ இந்த மாரி கேப் சர்வீஸ் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். முக்கியமா இந்த ஆபீஸ்க்கு போறதா இருக்கட்டும், இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறதா இருக்கட்டும், நான் இந்த மாரி கேப் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இங்க ஒரு ஸ்கேம பண்ணியிருக்கானுங்க 2 பேர் சேர்ந்துகிட்டு. அதுவும் இவனுங்க 2 பேரும் வெறும் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கானுங்க. இவனுங்க எப்படி இந்த மாரி ஸ்கேம் பண்ணானுங்கன்னு தெரியல. இப்ப ஆக்சுவலா இந்த ஸ்கேம் எப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓலா ஊபர்ல டிரைவர் மாரி இவனுங்க சேர்ந்துருக்கானுங்க. சேர்ந்துகிட்டு கஸ்டமர் கிட்ட இருந்து ஏகப்பட்ட பணத்தை வந்து அடிச்சிருக்கானுங்க. அது எப்படிடா முடியும்? இந்த ஓலா ஊபர்ல வந்து டிரைவரா நம்ம ஏதாச்சும் சேரணும்னா நம்மளோட ஐடி ப்ரூஃப்லாம் வாங்குவானுங்களா? அதெல்லாம் அத்தன்டிகேட் பண்ணிட்டு தானே நம்மளுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. முக்கியமா இந்த ஓலா ஊபர் ஓட்டக்கூடிய நண்பர்கள்லாம் கேட்பீங்க. ஆமா, கண்டிப்பா நம்ம வந்து நம்ம ஐடி ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மள வந்து டிரைவரா இவனுங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவானுங்க. ஆனா இங்க மேட்டர் என்ன, இவனுங்க 2 பேரும் ஏகப்பட்ட டம்மி ப்ரூஃப ரெடி பண்ணிக்கிட்டு அது மூலியமா வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் புக் பண்ணுவானுங்களா, அந்த கஸ்டமர்ஸ் பிக்கப் டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காசு இவனுங்க வந்து அடிச்சிருக்கானுங்க. முக்கியமான மேட்டர் என்னன்னா, இவனுங்க கஸ்டமர் கிட்ட மட்டும் ஆட்டே போடல. இவனுங்க இந்த ஓலா ஊபர் கம்பெனில இருந்து ஏகப்பட்ட காசு அடிச்சிருக்கானுங்க. அதனால இவனுங்களுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா, கோஸ்ட் ரைடர், கோஸ்ட் டிரைவர். ரைடர்னா கஸ்டமர் மாதிரி இருந்துகிட்டு ஓலா ஊபர்ட்ட இருந்து காசு அடிக்கிறது. டிரைவர்னா இவனுங்க அந்த ஓலா ஊபர் டிரைவர் மாதிரி ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு கஸ்டமர்ட்ட இருந்து இவனுக்கு காசு அடிக்கிறது. இந்த 2 வேலையை இவனுங்க பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இத பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இப்ப ஆக்சுவலா இந்த சம்பவம் வந்து எங்க நடந்திருக்கு நம்ம போய் பார்த்தோம்னா, இந்த நொய்டா, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அந்த டெல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய நொய்டால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா, 26 வயசுள்ள ஒரு முகமது உமர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அதுக்கப்புறம் முசஃபர் ஜமால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர். இவங்க 2 பேத்துக்கும் ஒரே ஏஜ் தான். ஒருத்தனுக்கு 26 வயசு, ஒருத்தனுக்கு 27 வயசு. இவனுங்க 2 பேரும் எஸ்எல்சி வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆக்சுவலா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. 10th வரைக்கும் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம பண்ணிருக்கானுங்க. ஸ்கேம பண்ணி ஒரு நாளைக்கு 45,000 இருந்து 50,000 வரைக்கும் பணத்தை அடிச்சிருக்கானுங்க. ஒரு பக்கம் ஓலா ஊபர்ட்ட இருந்து பணத்தை அடிச்சிருக்கானுங்க. இன்னொரு பக்கம் இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிருக்கானுங்க. இது ஆக்சுவலா இவனுங்க எப்படி புடிக்கிறானுங்க, இவனுங்க என்னென்ன பண்ணிருக்காங்க ஒண்ணு நான் சொல்றேன், உங்களுக்கு தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்ப போலீஸ் ஆளுங்கலாம் காமனா நைட் ஷிஃப்ட்ல ரொட்டீனா செக் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா வெஹிக்கிளையும், அது வந்து காரா இருக்கட்டும், டூ வீலரா இருக்கட்டும், எல்லாத்தையும் நிப்பாட்டி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ரொட்டீன் செக் பண்ணும்போது ஒரு காரை வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த காரை நிப்பாட்டி பார்த்தோம்னா அந்த கார்ல ஒரு பிரிண்டர், அதுக்கப்புறம் ஒரு 400 இருந்து 500 ஆதார் ப்ரூஃப்ங்க, ஆதார் கார்டு, இந்த மாதிரி ஆதார் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட டிஎல்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரிண்டர் வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அந்த ஷீட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த டூப்ளிகேட் ஆதார் கார்டுலாம் நம்ம அடிக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷீட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஷீட்ஸ் ஏகப்பட்ட ஷீட்ஸ் வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் நிப்பாட்டி இந்த போலீஸ் ஆளுங்க இதெல்லாம் எதுக்கு இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல இவங்க 2 பேத்தையும் சைடுல ஓரம் கட்டிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சதுல இவங்க 2 பேரும் வளர்றானுங்க. ஒருத்தன் வந்து ஒரு விஷயம் சொல்றான், இன்னொருத்தன் வந்து இன்னொரு விஷயம் சொல்றான். போலீஸ் ஆளுங்களுக்கு இங்க இடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, இவனுங்க 2 பேத்தையும் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாங்க. நோய்டால இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாங்க. நோய்டால இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவனுங்க வண்டவாளம் ஒண்ணொண்ணா தண்டவாளத்துக்கு வந்துகிட்டு இருக்குது. ஆக்சுவலா இவனுங்க 2 பேரும், இந்த உமரும் ஜமாலும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, இந்த ஏகப்பட்ட ஆதார் ப்ரூஃப், ஆதார் கார்டுலாம் இருக்கும்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆதார் ப்ரூஃப் வந்து ஃபேக்கா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபேக்கா யாராச்சும் நம்ம வந்து ஜெராக்ஸ் கடையில வந்து ஏகப்பட்ட ஜெராக்ஸ் எடுப்போம். அதுல எங்கேயாச்சும் ஒரு ஆதார் கார்டோ ஏதாச்சும் ஒரு நம்பர் விட்டுருவோம். அந்த ஆதார் கார்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க ஒரிஜினல் மாதிரி ஃபேக்கை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அதுலயும் கடையை வந்து கார்ல வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்காங்க. கடை காரணம்னா இந்த பிரிண்டர் வந்து கார்லயே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. சரி, நம்ம கண்டென்ட் குள்ள வருவோம். அந்த மாதிரி இவனுங்க ஆதார் கார்டு எல்லாத்தையும், ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு மட்டும் கிடையாது, டிஎல், ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி என்னென்ன ஐடி ப்ரூஃப்ஸ்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் இவனுங்க வந்து ஃபேக்கா டூப்ளிகேட் பண்ணி அடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஐடி ப்ரூஃப் எல்லாம் வச்சு இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, இவனுங்க வந்து ஓலா, யூபர் இந்த மாதிரி சர்வீஸ் ஆப்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி சர்வீஸ் ஆப்ல இவனுங்க வந்து ப்ரொஃபைல்ஸை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இவனுங்க வந்து டிரைவரா சொல்லிட்டு இவங்க
இவனுக்கு வந்து ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறானுங்க. ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறானுங்கன்னா, இவனுக்கு வந்து சாதாரணமாக கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ எடுத்தோன்னே ஓலா ஊபரில் வந்து புதுசாக வர டிரைவர்ஸ் வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் வராது. ஏன்னா அங்கே வந்து இந்த ஸ்டார்ஸ்லாம் கொடுப்பாங்களா, ரேட்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களா. ஸோ அவனுங்களுக்கு வந்து உடனே பிக்கப் ட்ராப்லாம் கிடைக்காது. இப்போ உடனே கஸ்டமர்ஸ் வந்து கிடைக்க மாட்டாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கஸ்டமர்ஸும் நல்ல ரேட்டிங் உள்ள டிரைவர்ஸ் தான் பிக் பண்ணி அவங்க கூட வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுங்க வந்து டிரைவர் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இவனுங்க ஃபேக் ஒரு புக்கிங்கை வந்து இந்த டிரைவரை செலக்ட் பண்ணி கொடுத்துட்றானுங்க. அதுக்கப்புறம் அந்த டிராப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்து லொகேஷன்லேயே டிராப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுங்களே அந்த கஸ்டமர்லேருந்து ஒரு ஐடி ப்ரூஃப்ல இருந்து ரேட்டிங் கொடுக்குற மாதிரி அந்த டிரைவருக்கு வந்து ப்ரொஃபைலுக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துட்றானுங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 டிரைவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓலா ஊபர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட ப்ரொஃபைலை வந்து நிறையா புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சைமல்டேனியஸ்லி என்ன நடக்கும்னா, இந்த கஸ்டமர்ஸும் நல்ல ரேட்டிங்ஸ் இருக்குதுப்பா, நல்ல டிரைவர் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவரை செலக்ட் பண்ணி அவங்க வந்து புக்கிங்ஸை கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்புறம் கஸ்டமர் கிட்ட இருந்து நார்மலாக புக்கிங் எடுக்கிறானுங்க, புக்கிங் எல்லாம் ஓட்டுறானுங்க. ஒரு 2-3 நல்ல கஸ்டமர்கிட்ட அவங்க கிட்ட இருந்து ரேட்டிங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, மெயினா இவனுங்க டார்கெட் பண்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த லாங் டிரைவ் எல்லாம் போவாங்களா, வேற ஏதாச்சும் ஊர் விட்டு ஊருக்கு போவாங்க. இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு, இல்ல சென்னையில இருந்து பெங்களூருக்கு, இந்த மாதிரி லாங் டெஸ்டினேஷன் டிராவல் பண்ணி போவாங்கல்ல. இந்த மாதிரி புக்கிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறானுங்கன்னா, இவனுங்க வந்து அந்த புக் பண்றாங்களா கஸ்டமர், அவங்க கிட்ட என்ன பண்றாங்கன்னா, சார் மேடம் இந்த மாதிரி லாங் ரூட்டுக்கு டிராவல் பண்ண போறோம். சோ நம்ம வந்து மினிமம் 2-3 நாள் ஆச்சும் ஆகும் வர்றதுக்கு. ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் ஏதாச்சும் ஒரு 3000-4000 போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் ஏதாச்சும் கொடுத்துட்டு வருவேன். உங்களோட இடத்துக்கு வர கூட என்கிட்ட டீசலுக்கு காசு இல்லை, ஏதாச்சும் டீசலுக்கு ஏதாச்சும் போட்டு விட்டீங்கன்னா அப்படிங்க டீசல் அடிச்சுட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்பி போயிடலாம். அப்படியே நல்ல விதமா பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட இருந்து இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் சொல்லிட்டு அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கிடுறானுங்க. இப்போ இந்த பெரும்பாலும் இந்த ஓலா ஊபர்லாம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புக்கிங் நம்ம பண்றோம்னா அந்த டெஸ்டினேஷன் நம்ம போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து யூபிஐ இல்ல வாலெட் பேமெண்ட்டோ இல்லாட்டி கேஷோ எந்த மோடு வேணாலும் நம்ம பேமெண்ட் பண்ணலாம், இந்த டிரைவர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணலாம். ஆனா இவங்க வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபெசிலிட்டி வந்து ஓலா ஊபர் வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது. அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்காரங்க சொல்ல மாட்டாங்க. இப்ப கஸ்டமர் கிட்ட நல்ல விதமா இவனுங்க பேசி அட்வான்ஸா கறந்துடுறானுங்க. அட்வான்ஸை கறந்ததுக்கு அப்புறம் இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்கிங் வந்து கேன்சல் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ப்ரொஃபைலை வந்து டிலீட் பண்ணிடுறாங்க, பிளாக் பண்ணி விட்டுறாங்க. இப்ப இந்த புக்கிங் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் இந்த கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உடனே இந்த டிரைவர் வந்து கேன்சல் பண்ணா இவங்க வந்து எந்த இதுல புக் பண்ணிருப்பாங்க, எந்த ஆப்ல புக் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு ஓலாவோ யூபரோ அந்த கம்பெனிக்கு போயிட்டு இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் புக்கிங் பண்ணிருந்தேன், இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு அந்த டிரைவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ மேட்டர் இங்க தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. இப்போ இந்த டிரைவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இப்போ ஓலா ஊபர் காரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுங்கன்னு உங்கள்ட்ட சொல்லல, சரி நீங்க நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம், நீங்க பண்ணிட்டீங்க தெரியாம பட்டுங்க நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாலும் அவங்க வந்து அவங்கள பிடிக்க முடியாது. எதனால பிடிக்க முடியாது, இவங்க சப்மிட் பண்ண இந்த இதுல டாக்குமெண்ட்ஸ்ல இருக்குல்ல, ஐடி ப்ரூஃப், டிஎல் ப்ரூஃப், எது வேணா இருக்கட்டும், ஆதார் கார்டு, எந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டாலும் எல்லாமே ஃபேக்கான டாக்குமெண்ட் தான். அதான் சொன்னேன்ல, கார்லயே கிட்டத்தட்ட 400-500 ஆதார் கார்டு வச்சு சுத்திட்டு இருந்திருக்காங்க. இவனுங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் தான். இந்த பக்கம் கம்பெனிக்காரங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ். இந்த பக்கம் கஸ்டமரும் இவங்களை தேடி பிடிக்க முடியாது. அதனால இவங்களோட முகம் வந்து வெளியில தெரியாம இருந்திருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளா இவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 45,000 இருந்து 50,000 வரைக்கும் காசு அடிச்சிருக்காங்க கஸ்டமர் சைடுல இருந்து. இது வந்து கோஸ்ட் டிரைவர் கதை. இப்ப கோஸ்ட் ரைடர் கதைக்கு வருவோம். கோஸ்ட் ரைடர்னா ஓலா ஊபர் ஏமாத்துறானுங்களா அந்த கதைக்கு வருவோம். இப்ப இந்த கோஸ்ட் ரைடர்ஸ் என்ன பண்றானுங்கன்னா, இதே லாங் டிரைவ் தான். இப்ப ஏதாச்சும் ஒரு லாங் டிரைவ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாங் டிரைவ் வந்து இந்த ஓலா ஊபர் ஏதோ அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா போய் எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஓலா ஊபர் ஓட்டக்கூடிய நண்பர்கள் யாருமே இல்ல. யாராச்சும் நண்பர்கள் இருந்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த நியூஸ் வந்து நான் எங்க கலெக்ட் பண்ணேன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, சோ அதுல இருந்து அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ இது வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரியல, இந்த ஓலா ஊபர் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்களா சொல்லிட்டு. ஆக்சுவலா ஓலா ஊபர் வந்து இந்த மாதிரி லாங் டிரைவ் போகக்கூடிய இந்த டிரைவர்ஸ்க்கு என்ன கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதோ கொடுப்பாங்களாம். 5,000 இருந்து 7,000 வரைக்கும் ஏதோ கொடுப்பாங்களாம், லாங் ரூட் போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து வாங்கிக்கிட்டு இவனுக்கு வந்து ஓலா ஊபர் கம்பெனிக்கும் ஆப் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓலா ஊபர் கம்பெனி இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியல. அதே கதை தான், இவங்க வந்து ஃபேக் ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கானுங்க, இவங்களும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியல. இது வந்து பல நாளா தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்குது. அதுக்கப்புறம் கேஷுவலா போலீஸ் ஆளுங்க வந்து நைட்ல ஏதோ டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நைட் டியூட்டில பார்க்கும்போது இந்த மாதிரி கேஷுவலா இந்த காரை பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இவனுங்க 2 பேரும் மாட்டிருக்கானுங்க. இவனுங்க கிட்டத்தட்ட 45,000 இருந்து 50,000 ஒரு நாளைக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஃபேக் வேலையை பார்த்துக்கிட்டு. நினைச்சு பாருங்களேன், வெறும் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கானுங்க. ஆனா இவ்வளவு மூளை இவனுங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக் இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி காசு சம்பாதிக்கலாம், குறுக்கு வழியில திருடி எப்படி காசு சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி மூளையை செலவச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இது ஆக்சுவலா இவங்க படிச்சு இந்த மாதிரி வேற ஏதாச்சும் நல்ல விதத்துக்கு செலவழிச்சிருந்தானுங்கன்னா நாடாச்சும் கொஞ்சம் முன்னேறி இருக்கும். ஆனா திருட்டு
திருட்டு பயலுங்க இந்த மாதிரி திருடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறதுக்கு வந்து அவனுங்க மூளையை அவனோட நாலேஜை வந்து ஸ்கில்ஸை வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இது எங்கத்த போய் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. உங்களுக்கு தெரியாத ஆளுங்க வந்து எவனாச்சும் ஓடிபி சொல்லு, நான் வந்து பேங்க்லேருந்து கால் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஏதாச்சும் கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு ஓடிபி சொல்லாதீங்க. இல்லாட்டி இந்த ஓலா யூபர் டிரைவர்ஸ் வந்து ஏதாச்சும் அட்வான்ஸ் பேமெண்ட்டை போடுங்க, ஐயோ பாவம் எங்கள் ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சிம்பத்தி கிரியேட் பண்ணி ட்ராமா கிரியேட் பண்ணி காசு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் போடாதீங்க. சேஃபாக இருந்துக்குங்க. இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மாதிரி திருட்டு பசங்களை பற்றி வீடியோஸாக இருக்கட்டும் நம்ம சேனலில் நம்ம எவ்ரிடே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஒன் டே கூட மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இல்லாட்டி யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்ப மாட்டான். அதுதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் அடிக்கடி ஓலா யூபர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி திருட்டு பசங்க புதுசாக கிளம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேஃபாக இருப்பாங்களா, அவேர் ஆவாங்களா இந்த மாதிரி திருட்டு பசங்களை பற்றி. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.